ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே படிச்சிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப பிடிக்கும். இங்க வந்து ரொம்ப 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 பாசமாவும் நடந்துக்கிறாங்க, நல்லா படிக்க வைக்கிறாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கும்போது நான் வந்து 5th ரேங்க் எடுத்துட்டு இருந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறமால இருந்து நான் ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சிருந்தேன். எனக்கு நான் இங்க 12th முடியும் இங்க நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். இங்க இங்க என்னோட அக்கா அண்ணாலாம் இங்க தான் படிச்சாங்க. நானும் இங்க தான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் இந்த ஸ்கூல்ல இருந்து எல்கேஜில இருந்து இங்க தான் நான் படிக்கிறேன். எனக்கு இந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இந்த ஸ்கூல்ல மூட வேணாம், போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் வேணாம் மூடலாங்கிறாங்க, கவர்மெண்ட் ரோடு பெருசு பண்ணுங்கிறாங்க. நாங்கள் எல்லாம் ஸ்கூலுக்காக ரொம்ப போராடுறோம். நாங்கள் இப்போ யாருமே எங்களுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணல. எல்லா போலீஸ்லாம் வந்து எங்களை கலைச்சி விட்டாங்க. நாங்கள் இப்போ கமிஷன் ஆஃபீஸ் போகலான் இருக்கோம், கலெக்டர் ஆஃபீஸ் போகலான் இருக்கோம். அவர் பார்க்க அடுத்த கட்டம் வந்து கொஞ்சம் தீவிரமாக இருக்கும். இருக்கிற பேக் சைடில் இருக்கிற அவினாசி ரோடு YWCA மெட்ரிகுலேஷனில் வந்து எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் சாட்டர்டே வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அந்த மீட்டிங்கில் வந்தப்போ சரி பேரண்ட்ஸோட மீட்டிங் வந்தப்போ அங்கே வந்து இந்த மாதிரி நாங்கள் ஸ்கூல் வந்து க்ளோஸ் பண்ணுறோம், வேறு பக்கம் சுண்டக்காமுத்தூரில் இடம் வாங்கி போட்டிருக்கோம், நாங்கள் வந்து அங்கே வந்து வேற சுண்டக்காமுத்தூர்ல இடம் வாங்கி போட்டிருக்கோம், அங்கே நாங்கள் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறோம், அப்போ நாங்கள் சொல்கிறோம் உங்கள் குழந்தைங்களுக்கு வேற பக்கம் இடம் வாங்கி தருவாங்க. ஃபீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே இங்கே நல்லா இருக்கு. இங்கே 200-300 குழந்தைங்க இங்கே படிக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க வந்து எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் சாட்டர்டே வந்து க்ளோஸ் பண்ணுறோம், நீங்கள் வந்து போயிட்டோங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் வந்து என்னோட குழந்தைங்க 3 குழந்தை படிக்குது. இப்போ வந்து +1 படிக்கிற குழந்தைங்களாம் இருக்குது. அவங்களாம் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துருக்காங்க. அவங்க வந்து இப்போ இந்த வருஷம் எல்லாம் போகணும்னு சொன்னாங்க. அடுத்த வருஷம் அவங்க போனாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் குரூப் அடுத்த ஸ்கூல்ல அவங்களுக்கு கிடைக்காது. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு 3rd குரூப்போ 4th அந்த குழந்தைங்களோட மனநிலையும் டோட்டலாக மாறிடும். உங்கள் ஸ்டடீஸ் நிறைய பாதிக்கப்படும். நிறைய பேர் யூனிஃபார்ம்லாம் எடுத்து நாங்கள் தைச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஃபீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நார்மலாக இருக்க நார்மல் பீப்புள்ஸ் தான் வந்து இங்கே எல்லாமே படிக்கிறோம். இவங்க எந்த அறிவிப்பும் இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணுற போங்கன்னா வேறு பக்கம் நாங்கள் போகும்போது எங்களுக்கு வந்து டொனேஷன்லேருந்து ஃபீஸ்லேருந்து எல்லாமே எங்களுக்கு எக்ஸஸாக இருக்குது. அப்போ இங்கே வந்துட்டு எங்களுக்கு முன்னாடி எதுவுமே முன்னறிவிப்பு தெரிவிப்பாக க்ளோஸுங்கிற ஒரு இதுலேயே நிற்கிறாங்க. ரெண்டாவது இங்கே வந்து ஒரு ஹாஸ்டல்ஸ்லாம் நடக்குது. ஹாஸ்டலுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதா எங்களுக்கு தெரியுது. ஹாஸ்டலுக்கு இது ரன் பண்ணுறதுக்காக ஸ்கூல் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்க. வேறு பக்கம் வந்து பெரிய இது பண்ணுறதுக்கு வேண்டி சுண்டக்காமுத்தூரில் இடம் வாங்கி அங்கே ஃபண்ட் இல்லைங்கிற ரீசன் சொல்கிறாங்க. அப்போ சுண்டக்காமுத்தூரில் நீங்கள் இடம் வாங்கி போட்டிருக்கிறீங்க, அங்கே ஸ்கூல் கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. அந்த ஃபண்டை நீங்கள் ஏன் இந்த ஸ்கூலில் நீங்கள் அந்த ஃபண்டை நீங்கள் போட்டு இன்க்ரீஸ் பண்ணலாமில்ல? ஆனால் அவங்க வந்து இதுக்கு ரெடி பண்ணுறதுக்குல அவங்க க்ளோஸுங்கிற ஒரே முடிவோடு எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் ஒரே முடிவோடு சொல்கிறாங்க. அதுக்காக இங்கே படிக்கிற நாங்கள் வந்து அதான் எங்களுக்கு இந்த ஸ்கூல் வேணும், இங்கே வந்து நல்ல எஜுகேஷன் இருக்குது எங்கள் குழந்தைங்களுக்கு. நாங்கள் இங்கே வந்து எங்கள் மூலியமாக முடிஞ்சு நாங்கள் சாலை மறியல் பண்ணி நாங்கள் வந்து கமிஷனருக்கு வந்து நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். இந்த ஸ்கூல் எங்கள் வந்து மூடக்கூடாது, எங்களுக்கு தொடர்ந்து வந்து ரன் ஆகணும்.